ரொம்ப பேசக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்காரு இல்லைங்களா, அங்கே 7ஆம் இடத்துல உங்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டிய ராகு இல்லையா. பொறுமை வேணும், நிதானம் வேண்டும், படபடன்னு பேசக்கூடாது, விட்டு கொடுத்து போகினால் கெட்டு போக மாட்டீர்கள். அது பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு விட்டு கொடுக்கும். திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்கும், கெட்டி மேளம் கொட்டும், புதிய வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி நான் சுப பலன் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சனீஸ்வரர் விலகிட்டார், ராகு கேது வந்திருக்கார், குரு உங்களுக்கு பார்வை இல்லை, குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சு போறார். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிச்சாரமா உங்களுக்கு குரு ஜென்மத்துக்கு வரப்போறார். அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு 3 மாசம் நல்லா இருக்கும். அந்த நேரத்தில் திருமணம், உடல் ஆரோக்கியம், செய்யும் தொழில், மன நிம்மதி, வருமானம், கடன் தீரும், தீராத பழி, வியாதி, இது எல்லாம் கட்டுக்கொள்ளலாம்.